வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவில் இணைந்தார் காளியம்மாளா. வெயிட்டான பதவியை கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி. வாங்க வீடியோவை மூலியமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நூலில்தான், அதாவது தேர்தல் அறிவிப்பு கூட இன்று விரைவில் கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழல்தான் அதிமுக இருந்த ஒரு முக்கிய பிரமுகர் ஒன்று வெளியாகும் செய்திதான் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது திமுக கூட்டணியை ஆட்சியும் பிடிப்பதற்கான அதிமுக பாஜக கூட்டணியை தீவிரம் காட்டி வருகிறதா. அதாவது தேர்தல் என்பது என்றாலே கட்சி தாழ்வாக இருப்பதும் வழக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மா அவர்கள் அதாவது இன்று சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டாரா. அவருக்கு ஒரு வெயிட்டான பதவியுடன் தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கூட வழங்கப்படலாம் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிரை பாசறை ஒருங்கிணைப்பாக இருந்து வந்தவர்தான் இந்த காளியம்மா. தன்னுடைய அதிரடி பேச்சால் தான் குறுகிய காலத்திலே பிரபலமடைந்தார் என்று கூறப்படுகிறதா. தன்னுடைய அரசியல் பாதை என்பது அவருக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வட சென்னை தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளராக போட்டியிட்டார் காளியம்மா. அப்போது கூட அவர் 60,000 வாக்குகள் பெற்றார். அப்போது அவரின் பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள் வைராகி ட்ரெண்டாகி இருந்ததா. அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விளைவதற்கு காரணம் என்னவென்றால், அரசியல் கட்சிகளில் பெண்கள் அரிதாகத்தான் தடம் பதிப்பார்கள். ஆனால் காளியம்மாவின் அதிரடி பேச்சும் எளிய பின்னணியும் பாராட்ட பெற்றதாம். அடிப்படையில் சமூக செயல்பாட்டாளராக இருந்த காளியம்மா அவர்கள் மக்களின் பிரச்சனைகளை தன்கரித்திருந்தார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்டார். சுமார் 15,000 வாக்குகளை பெற்று கவனம் ஈர்த்தார் இந்த காளியம்மா. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 1.20 லட்சம் வாக்குகள் பெற்றார். ஆனால் அந்த தேர்தல் முடிந்ததிலிருந்து காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்ததால் தான் கடந்த 2025 பிப்ரவரியில் மாதம் அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டாராம். இந்த நிலையில்தான் அவருடன் அதிமுக, திமுக, தவைக்க உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பேச்சுவார்த்தை நடத்தி தங்கள் கட்சியில் இணைக்கும் முயற்சியை செய்து கொண்டிருந்தார். ஆனால் காளியம்மாளோ தவைக்காவில் இணைகிறார் என்ற அதிமுகவில் இணைகிறார் என்றும் அவ்வப்போது தகவல் வெளியாகும். ஆனால் அவர் எந்த கட்சியில் இணையவில்லை, மாறாக மீனவர் நலன் சார்ந்த அமைப்பை தொடங்கப் போவதாக கூறப்பட்டிருந்தார். இந்நிலையில் தான் அவர் அதிமுகவில் இணைவது என்பது உறுதியாகிவிட்ட தகவல் வெளியாகி இருக்கிறதாம். நாகப்பட்டினம் மாவட்டம் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் ஒருங்கிணைப்பு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் காளியம்மாள் அவர்கள் இன்று தாம் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார். அது மட்டுமின்றி காளியம்மாளுக்கு அதிமுகவில் கண்டிப்பாக ஒரு மிக பெரிய முக்கிய பதவி கொடுக்கப்படுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. காளியம்மாளுக்கு அதிமுகவில் கொள்கை பரப்பு இணைச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட இருப்பதாக கூறப்பட்ட நிலையில்தான் மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் அவர் கண்டிப்பாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறதா. இந்த தகவல் அதிமுகவில் எல்லாம் மிக மகிழ்ச்சி அடைந்த நிலையில்தான் காளியம்மாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து கண்டிப்பாக மக்களிடம் என்ன பேச போகிறார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.